Hello friends, இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதோட பேசிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். எப்பவுமே பேசிக்ஸ் கிளியராக புரிஞ்சிருச்சு அப்படின்னா சம்ஸ் ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ பேசிக்ஸை நல்லா கிளியராக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்ஸ்னால் என்னது? கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஏன்னு ஒரு செட் எடுத்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 6, 8 அப் டு எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஒரு வெல் டிஃபைன்ட் எலிமெண்ட்ஸை நம்ம எடுக்கிறோம். இது வந்து நம்ம செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இதே மாதிரி ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, அப்புறம் ஏ காம்ப்ளிமெண்ட், இந்த மாதிரி நம்ம நிறைய செட்ஸை உருவாக்குறத பார்த்துருப்போம். அதே மாதிரி ஏ கிராஸ் பின்ற செட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏ கிராஸ் பிங்கிற செட் அப்படின்னா என்னென்னா, இது வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் செட் அப்படி இல்லைனா கிராஸ் ப்ராடக்ட் செட்னு சொல்லலாம். சரிங்களா? இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட், then set of all ordered pairs such that A belongs to A, B belongs to B is called a Cartesian product அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது A cross Bங்கிறது எப்படி இருக்கும்? ஆர்டர்டு பேராக இருக்கும். அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே ஆர்டர்டு பேர்டு எலமெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? A cross B அப்படின்னு ஒரு செட், அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே A cross B, A, B அப்படின்ற ஆர்டர்டு பேராக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே ஏக்குள்ளேயும் செகண்ட் எலிமெண்ட் எல்லாமே பிங்கிற செட்டுக்குள்ளே வந்து நம்ம எடுத்துப்போம். இன்னும் கிளியராக புரியணுன்னா ஏன்னு ஒரு செட் எடுக்கிறோம், பின்னு ஒரு செட் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற செட்டுக்குள்ளே வந்து நம்ம A1, A2, A3ன்னு ஒரு 3 எலிமெண்ட் எடுக்கலாம். பிங்கிற செட்டுக்குள்ளே B1, B2, B3ன்னு ஒரு 3 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம A க்ராஸ் B செட்டை எப்படி க்ரியேட் பண்ணணும்? செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே A1, B1, A1, B2, A1, B3. ஸோ செகண்ட் எலிமெண்ட் A2, B1, A2, B2, A2, B3. அடுத்து A3, B1, A3, B2, A3, B3. இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே ஆர்டர்டு பேராக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஆர்டர்டு பேரோட யூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆர்டர்டு பேர்னால் எப்படி இருக்குன்னா பேர் ஆஃப் நம்பர்ஸாக இருக்கும். அதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் பொசிஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வச்சு ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம். இப்போ ஆர்டர்டு பேராக ஒரு நம்பர் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா இதோட பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு நம்ம கிராஃபில் மென்ஷன் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் 4ங்கிறது ஒய் ஆக்சிஸ்லேயும் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ 2க்கும் 4க்கும் இந்த பொசிஷனில் தான் இதே வந்து இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக லொக்கேஷனை இந்த ஆர்டர்டு பேர் நமக்கு சொல்லும். ஆர்டர்டு பேர் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் லொக்கேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஆர்டர்டு பேர் புரியணுன்றதுக்காக ஒரு கிளாஸ் ரூம் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஒரு கிளாஸ் ரூமில் நிறைய சீட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோன்னு ஒரு 3 ரோஸ் நம்ம இருக்குது. இந்த சைட் பிளாக் போர்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கிளாஸ் ரூமில் ஃபர்ஸ்ட் ரோவில் 4th பிளேஸில் நான் உட்கார போகிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் 4th பிளேஸ் எனக்கு இந்த சீட் தான் கிடைக்கும். எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷனை எனக்கு தெரியும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ரோவில் 3rd சீட் அது எங்கே இருக்கும்? இது தான் செகண்ட் ரோவில் 3rd சீட். தேர்ட் ரோவில் செகண்ட் சீட்னா 3rd ரோவில் செகண்ட் சீட். இந்த பொசிஷன் நமக்கு தெரியும். இப்போது இந்த 2 பொசிஷனும் நமக்கு சேமாக உள்ளே இருக்கிற நம்பர்ஸ் 2, 3 சேமாக இருக்கலாம். பட் அந்த ஆர்டர்டு பேரில் ஃபர்ஸ்ட் இருக்கிற 2, 3யும் செகண்டில் இருக்கிற 3க்கும் 2க்கும் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா அது வேறு வேறு இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ செட்னா என்ன? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் செட்னா எப்படி இருக்கும்? அதுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்? ஆர்டர்டு பேர்டு எலிமெண்ட்டாக இருக்கணும். ஆர்டர்டு பேர் எலிமெண்ட்டோட யூசஸ்லாம் என்ன அப்படின்றது எல்லாமே இன்றைக்கி பார்த்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச்.